பித்த தேகி நீர் வந்து பார்த்தீங்கன்னா, பித்தம் அதிகமாயிடுச்சு, எனக்கு கண் எரிச்சல் இருக்கு, உடல் உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ், இதை வீட்டில் எளிமையா செஞ்சு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஒரு வாரம் மட்டும் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா, இமீடியட்டா வந்து ஒரே வாரத்துல உங்க பித்தம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதை தினந்தோறும் சாப்பிட தேவையில்ல. அட்லீஸ்ட் மாசத்துல வாரத்துக்கு ஒரு வாரம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். இந்த பித்தம் வந்து தணிஞ்சு ரொம்ப நார்மலுக்கு வந்துடுவீங்க. இந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா வியாதியுமே, உங்க யூட்ரஸ்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, வேற எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது ஒரு காஃபி டீ மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு த பெஸ்ட் பானம்னு சொல்லுவோம் ஃபார் பித்த தேகி. என்ன அப்படின்னா சுக்குமல்லின்னு சொல்லுவோம். சுக்குமல்லி இல்லை, சரி தனியான்னு சொல்லுவோம், மல்லி விதை. அதை வந்து எடுத்து உரல்ல வந்து இடிச்சிருங்க. ஒரு ஒன்றும் பாதியமா ஒரு 2 பக்கம் நல்லா பவுடர் ஆகாம சும்மா அப்படி இடிச்சு, அதை வந்து என்ன பண்ணுங்க, போட்டு ஒரு வாளியில போட்டு நல்லா வந்து எண்ணெய்லாம் போடாம கொஞ்சம் அப்படி லைட்டா பொன்னுருல வறுத்துக்கோங்க. வறுத்து அதுல வந்து ஒரு 1 டம்ளர் தண்ணி இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு 1/2 டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிருங்க. 3/4 டம்ளர் வந்தாலும் பரவாயில்ல. சுண்ட காய்ச்சி இறக்கி அந்த தண்ணியை வச்சிருங்க. வடிகட்டி தண்ணியை வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டின தண்ணியில பால் வந்து எடுத்து நல்ல பசுமாட்டு பாலாக இருக்கணும். நீங்கள் வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் பசுமாட்டு பாலாக எடுத்து இதில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு காய்ச்சின பாலை இதில் மிக்ஸ் பண்ணி பனவெல்லம் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட் வந்து பனவெல்லம்னா தேவையில்லை, போட தேவையில்லை. வெறும் இதை மட்டும் போட்டு காலை மாலை 2 வேளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மாதிரி இதை வந்து ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து உங்களுடைய பித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் வரதை பார்ப்பீங்க.